கண்புலம் துன்பத்தருத்தேன் மணி கசிப்பாகி பொன்கடலில் தேனமுத உணர்வூரி இன்பரதத்தே பருகி பல காலும் என்ற உயிர்க்கு ஆதரவு தருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அனைவோனே தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுக பெருமாளே ஐந்து கரத்து ஆணைமுக பெருமாளே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய இவர் நம்ம பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடைய நம்ம கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனங்களுக்கும் குருநாதர் திண்டுக்கல் சுண்டாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். பாண்டி கொடுமணிநாதர் அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், என் கல்யாண லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருந்தார். அவருடைய கேள்வியவே தலைப்பா வச்சு எனக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து போடுங்க. அது என்ன சார் எனக்கு எப்ப கல்யாணம்? எல்லாருக்குமே அதான கேள்வி. சார் எனக்கு எப்ப எந்த தேதியில கல்யாணம் ஆகும்? ஏன்னா அவருடைய பேரு ஊரெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன் வச்சுங்களா. அது என்ன நமக்கு இந்த ஜாதகத்துக்கு எப்ப கல்யாணம், இந்த நண்பருக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு பதிவா அவருடைய ஜாதகத்தை இருக்கு. நம்ம ஏற்கனவே திருமண காலத்தை துல்லியமாக அறிவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முந்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம், இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வியூஸ் 5000க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ் போயிடுச்சு. நான் கொடுத்த அந்த சூத்திரம் மிக முக்கியமான சூத்திரம், அப்படியே பயன்படும். அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல பணம் கட்டி படிச்சீங்கன்னா கூட அந்த முக்கியமான விதியை சொல்லிக் கொடுப்பதற்கு யோசிப்பாங்க. அப்பேற்பட்ட விதியை நம்ம யூடியூப்ல எல்லாருக்கும் பயன்படுத்தணும் பப்ளிக்கா நான் கொடுத்தேன். ஆனா அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த ரொம்ப கண்டென்ட்டா கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு ஆழமா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் தான். என்னைக்குமே ரொம்ப ஒரு ஆழமான விஷயங்களை கொடுக்கும்போது அது அதுக்குள்ளார பாக்கியம் இருக்கிற நபர்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். ஒண்ணுமில்லாத விஷயத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப ஆழமான விஷயத்தை சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேராது, எல்லாத்துக்கும் அது புரியாது, எல்லாரும் அதை பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு இறைவன் யாருக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கானோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்படிப்பட்ட சூத்திரத்தை தான் கொடுத்தேன். அதே சூத்திரத்தை பயன்படுத்தி இன்னைக்கும் நான் ஒரு பதிவு கொடுக்கிறேன். திருமண காலத்தை துல்லியமாக அறிய 2 விதமான சூத்திரங்கள். ராசி சக்கரத்தில் உள்ள லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் எங்கு நிற்கிறார் என்பதை பாருங்கள். ராசி சக்கரத்தில் உள்ள லக்னாதிபதி நவாம்ச சக்கரம் எந்த லக்னமோ அந்த லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு மீண்டும் அந்த கிரகம் ராசி சக்கரத்தில் எங்க இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒருவருடைய லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் நின்ற நவாம்சாதிபதி மீண்டும் ராசி சக்கரத்தில் எங்கே உள்ளார் என்பதை பார்த்துக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது
அந்த ராசி சக்கரத்தில் உள்ள லக்னாதிபதி நின்ற நவாம்சாதிபதி ராசி சக்கரத்துல எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு குரு வரும் பொழுது, இல்ல அதற்கு 5, 9ல் குரு வரும் பொழுது திருமணம் நடைபெறும் காலம். இது ஒரு சூத்திரம். அடுத்தது ராசி சக்கரத்தில் சந்திரன் என்ற ராசிக்குரியவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவரின் நட்சத்திர பாதம் என்ன? ராசி சக்கரத்தில் அதாவது சந்திரன் என்ற ராசிக்குரியவர் யார்? இவர் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறார்? அதாவது ராசி சக்கரத்தில் சந்திரன் என்ற ராசிக்குரியவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு இவரின் நட்சத்திர பாதம், இவர் நின்ற நட்சத்திர பாதம் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கணும். இவர் எந்த வீட்டில் இருக்காரோ, எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். ராசி சக்கரத்தில் 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதியின் நட்சத்திர பாதம் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராசி சக்கரத்தில் 7ஆம் இடத்ததிபதியின் நட்சத்திர பாதம் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி முதல் பாதத்திலிருந்து சந்திரன் என்ற ராசிக்குரியவர் நட்சத்திர பாதம் வரை, அவர் நின்ற நட்சத்திர பாதம் வரை எழுதிக்கிங்க. அதுக்கடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் முதல் 7ஆம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர பாதம் வரை எத்தனை பாதங்கள் எண்ணிக்கை கூட்டி வந்த தொகையை அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது எந்த ராசியில முடியுதோ அந்த ராசியிலையும் அந்த ராசிக்கு 5, 9ல் குரு சஞ்சாரம் செய்யும் காலம் திருமண காலம். இதுக்கு திசாபுத்தி சாதகமா இருக்கணும். புரியுதா? திசாபுத்தி தானே அந்த பலனை நமக்கு எடுத்து கொடுக்குறவங்க. கோச்சாரம் கொண்டு வந்து நிறுத்தும். திசாபுத்தி நமக்கு அந்த பலனை எடுத்து கொடுத்தும். புரியுதா? அதை நாம புரிஞ்சுக்கணும், அதை நாம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் லக்னம் அப்படின்னு சொல்றது அவர் கொடுத்த ஜாதகத்துக்கு மகர லக்னம் வருது. மகர லக்னம் வருது. அப்ப அந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் சந்திரன் என்ற நட்சத்திர பாதம், சந்திரன் என்ற வீட்டுக்குரியவர் யார்? அவர் என்ற நட்சத்திர பாதம். இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்க பாருங்க, நமது சித்தாந்தப்படி இந்த ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்குரியவர் சந்திரனே. சொந்த வீட்டில் தான் நிற்கிறாரு சந்திரனே. அவர் என்ன நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாருன்னா பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறார். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் முதல் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை 32 பாதங்கள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது இது 32 எழுதிக்கிட்டோமா? அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? ராசி சக்கரத்தில் 7ஆம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர பாதம். இங்க 7ஆம் இடத்ததிபதி யாரு? அவரு சந்திரன். அவரு அதே சந்திரன் எங்க நிற்கிறாரு? பூச 4 நிற்கிறார். அதுக்கு ஒரு 32. அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து 7ஆம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர பாதம் 32 64. இந்த 64 ராசி சக்கரத்துல லக்னத்துல ஆரம்பிச்சு எந்த வீட்டுல இந்த 64வது பாதம் வருது? இப்போ ஒரு ராசிக்கு எத்தனை நட்சத்திர பாதங்கள் இருக்குது? 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அப்ப அதை கூட்டிட்டு வாங்க. 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அப்ப அதை கூட்டிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 63. அப்போ இந்த 7 வீடு தாண்டி 64வது பாதம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? விருச்சிகத்துல இருக்கு. விருச்சிகத்தை தொட்ட உடனே இருக்கு. விருச்சிகத்தை தொட்ட உடனே இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியில குரு நுழையும் பொழுது, அல்லது விருச்சிக ராசிக்கு 5, 9ஆம் ராசிகளில் குரு நுழையும் பொழுது, 5ஆம் இடத்து மீனத்தில் நுழையும் போது, அடுத்து கடகத்தில் நுழையும் போது, உள்ளுக்குள்ள வரும் பொழுது திருமணம் இவருக்கு நடைபெறும். திருமணம் இவருக்கு நடைபெறும். இதுதான் நம்முடைய ஜோதிட சித்தாந்த விதி. ஜோதிட சித்தாந்த விதி. அவர் 98ல பிறந்திருக்கார். அப்போ வயசு என்ன? 26 வயசு ஆரம்பிச்சுக்குங்க. அப்போ இவருக்கு 28 அப்படின்னு சொல்லும்போது திருமணம் நடைபெறும். அப்போ அவருக்கு நடைபெறக்கூடிய திசாபுத்தி என்ன? அதாவது குரு இப்ப இந்த ராசியில் நிற்கிறார். இதுல என்ன எவ்வளவு காலம் நிற்பாரு? வருகின்ற ஏப்ரல் வரை நிற்கிறார்.
ஏப்ரலுக்கு மேல ஒரு வருஷம் மிதுன ராசியில் நிற்பார். அப்போ இதுல ஒரு 12 மாசம். இப்போ நடக்கிறது என்ன மாசம்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இதுல ஒரு 9 மாதம். 12, 9ம் 12ம் 9ம் 21 மாதம். இந்த 21 மாதம் கழிச்சு குரு கடகராசிக்குள்ள நுழையும் பொழுது இவருக்கு திருமணம் நடைபெறும். இவருக்கு திருமணம் அப்போ திசாபுத்தி இவருக்கு சாதகமா இருக்கானா? அப்ப திசாபுத்தி பொறுத்தவரையில் இவருக்கு குரு நிலையும் போது திருமணம் நடைபெறும். திசாபுத்தி பொறுத்தவரை சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிர திசையில சுக்கிர புத்தி நடக்குது இப்போ. சுக்கிர புத்தி மறுபடியும் கொஞ்ச நாள் இருக்குது. அப்போ அந்த 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 நாள்ல இருந்து அதுக்கப்புறம் சூரிய புத்தி வருது. சூரியன் மகரத்துக்கு 8ஆம் அதிபதினா திருமணத்தை பண்ணி வைப்பாருன்னா, 8ஆம் அதிபதி எப்பவுமே கிரகங்கள் தான் நின்ற வீட்டின் பலனை முதலிலும், தன் வீட்டில் கிரகங்கள் இல்லைன்னா தன் வீட்டினுடைய பலனை செய்யும். ஒளி கிரகங்களான சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 2வது சூரியன் இருக்கிற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல யாரோட சேர்ந்து நிக்கிறாரு? லக்னத்திற்கு பாக்கியாதிபதியோட சேர்ந்து நிக்கிறார். லக்னாதிபதியோட சேர்ந்து நிக்கிறார். அப்போ இந்த சூரியன் திருமணத்தை பண்ணி வைப்பாரு. கட்டாயம் செஞ்சு வைப்பாரு. ஏன்னா அவர் இருக்கிற அவருடைய வீட்டுல ராகு நின்றுச்சு. 8ஆம் வீட்டுடைய பலனை ராகு தான் செய்யும். அப்போ சூரியன் வந்து 3ஆம் இடத்துடைய பலனா 3, 7, 11 சொல்லக்கூடிய திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு ஜாக்கிரதை, அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால திருமணத்துல ஒரு அவமானம் இருக்கும், இல்ல சங்கடம் இருக்கும், ஒரு ஏமாற்றம். ஜாக்கிரதை. ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம். திருமணம் ரெடியாகி என்ன சொல்றது, அதுக்கப்புறம் பல குழப்பங்கள், ஒரு சங்கடம், அவமானம். திருமணம் நிக்காம பாத்துக்கணும்னா அதையெல்லாம் கொஞ்சம் சகிச்சுட்டு பொறுமையா மூவ் பண்ணணும். பொறுமையா மூவ் பண்ணணும். திருமணத்தை வந்து ரொம்ப பொறுமையா, அதாவது வேற எந்த ஒரு சலசலப்பு வந்தாலும் பரவாயில்ல, அது வரத்தான் செய்யும். திசாபுத்தி பெற்றது சூரியபுத்தி வரும்பொழுது சகிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா மூவ் பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தோம்னா நம்ம ஒருத்தர் பேசுறாலும் நாமளும் பேசிடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணணும். பொறுத்து நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு பொறுமையா டீல் பண்ணணும். ஏன்னா இவருக்கு சுக்கிரன் கேது. பொதுவாகவே 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி வளர்பிறை சந்திரன், அது ஓகே, நல்லா இருக்கு. ஆனா சுக்கிரன் கேதோட சம்பந்தப்பட்டு போயிட்டார். சுக்கிரனை நோக்கி வரக்கூடிய கேது. திருமணம் மனைவி எப்படி வருவா அப்படின்னா, சந்திரன் நல்லா இருக்காரு. இப்போ மனைவி நல்ல மனைவி அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் இடத்து அதிபதி கெடல. ஆனா சுக்கிரன் கெடக்கூடாதே. சுக்கிரன் கேதோடு சேரும் பொழுது எப்பவுமே அந்யோன்யமான வாழ்க்கையை பாதிக்குமே. நம்ம அந்யோன்யமான வாழ்க்கையை பாதிப்பாரு. இவர் அந்யோன்யமா இருக்கிறதோ, அந்யோன்யமான வாழ்க்கையை நம்ம நெருங்கி நெருங்கி இருக்கிறதோ கொஞ்சம் பாதிக்கும். குரு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தோஷ நிவர்த்தி இருந்தாலும் பாதிக்கும். ஆச்சுங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும். பொருத்தம் நல்லா பார்த்துக்கணும். சுக்கிரன் கேது இருக்கிறதுக்கு அங்க செவ்வாய் சுக்கிரனோ இல்ல செவ்வாய் ராகுவோ இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். ஆச்சுங்களா? அப்ப அந்த செவ்வாயினுடைய பலம் குறைஞ்சிருக்கணும். ஆச்சுங்களா? அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம அப்போதைக்கு நீங்க பொருத்தமா இருக்கையில கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இவருடைய திருமண காலத்துக்கு இன்னும் 21 மாசம் இருக்கு. ஏன்னா மீனத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பண்ணி வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டா இவருக்கு கடகத்துக்குள்ள வரும்போது தான் திருமண பாக்கியம். சார் இன்னொரு சூத்திரம் சொன்னமே, அதாவது லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் எங்க இருக்கிறானோ அந்த வீட்டின் அதிபதி ராசி சக்கரத்தில் மீண்டும் அந்த வீட்டின் அதிபதி ராசி சக்கரத்தில் எங்க இருக்கிறானோ, அதாவது அந்த சூத்திரம் என்ன சொல்றது, ராசி சக்கரத்தில் உள்ள லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் எங்க இருக்கிறதை பாருங்கள், அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு தெரிந்து கொண்டு அந்த கிரகம் மீண்டும் ராசி சக்கரத்தில் எங்க இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுது. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பார்த்தோம்னா 7ஆம் இடத்ததிபதி லக்னாதிபதி சனி, அவர் குரு வீட்டில் இருக்கார். அப்ப அந்த குரு மீண்டும் ராசி சக்கரத்தில் எங்க இருக்காரு, கும்பத்தில் இருக்கு. அப்போ கும்பத்திலேயோ அதுக்கு 5ஆம் இடமாகிய மிதுனத்திலேயோ குரு சஞ்சாரம் செய்யும் காலம். கும்பத்திலேயோ அதுக்கு 5ஆம் இடமான 1, 2, 3 அதுக்கு 5ஆம் இடமான ரிஷபத்து மிதுனத்திலேயோ
அதுக்கு 5ஆம் இடமான மிதுனத்திலேயோ சஞ்சாரம் செய்யும் காலம், திருமணம் நடைபெறும் காலம் அந்த சூத்திரம் சொல்லுது. அது வாய்க்கும்னா அதுவும் 70% எதிர்பார்க்கலாம். அப்போ அவருக்கு திருமண காலம் என்பது முதல் சூத்திரப்படி மிதுனத்துக்குள்ள குரு நுழைஞ்ச உடனே ஆரம்பிக்குது. இன்னும் 9 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அதிலிருந்து கடகத்தை தாண்டறதுக்குள்ள அவருக்கு திருமணம் நடந்துரும். கடகத்தை தாண்டறதுக்குள்ள திருமணம் நடந்துரும். முதல் சூத்திரப்படி இந்த வாய்ப்பு மிதுனத்துக்குள்ள வந்த உடனே அது ஒரு 70% சொல்லலாம். 100% அப்படிங்கிறது கடகத்தை தாண்டறதுக்குள்ள. கட்டாயம் கல்யாணம் நடந்துரும். இந்த 2 வீட்ட தாண்டறதுக்குள்ள கட்டாயம் கல்யாணம் நடந்துரும். அப்போ இன்னும் 9 மாசத்துக்கு மேல இவருக்கு திருமண பாக்கியத்துக்குண்டான யோகம் வருது. சந்திரனுக்கு 12ல குரு இருக்குதுன்னுலாம் நினைக்க வேண்டாம். அப்போ அந்த சூத்திரப்படி பேசும். நடந்திருக்கு. நான் அத ஏற்கனவே பழைய வீடியோல போட்டிருக்கேன். அத அது அத திருமணம் நடந்த ஜாதகத்துக்கு உதாரணம் காட்டியே போட்டிருக்கேன். ஆச்சுங்களா? அதன் பிரகாரம் இருக்கும். இதன் பிரகாரம் நடக்கும். 2 சூத்திரமும் பலிக்கும். அப்போ மிதுனத்துல ஆரம்பிச்சு கடகத்தை குரு தாண்டுவதற்குள் திருமணம் நடந்துரும். கட்டாயம் நடந்துரும். திருமண வாழ்க்கை சுக்கிரன் கேது இருக்கிறனால நடுத்தரமான வாழ்க்கை தான். ரொம்ப டாப்பான அந்யோன்யமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றிருக்கிறனால லேட் மேரேஜ்ன்னு சொன்னாலும் இவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய துன்பங்களுக்குள்ள போக மாட்டார். அந்யோன்யம் குறைவா வாழ்ஞ்சு பெரிய துன்பங்கள் இருக்காது. பலவரை சந்திரன் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணும் பெரிய பாதிப்பை கொடுத்துறாது. ஆனா அந்யோன்ய வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஜாதகத்துக்கு இது துன்ப பொருத்தம் பார்த்துக்குங்க. நண்பரே, நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில் போட்டேன். வீடியோ பாருங்க. கேள்வி கேட்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். எந்த சம்பந்தமான கேள்வி கேட்டாலும் சரி, அந்த கேள்விக்கு யாரோ ஒருத்தருக்கு நான் பதில் கொடுப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மிக முக்கியம். அப்பதான் என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரும். யாரோ ஒருத்தருக்கு நான் பதில் கொடுப்பேன். ஒரு வீடியோ பதில் வீடியோ போடுவேன். ஆச்சுங்களா? நேரம் இருக்கிறத பொறுத்து கட்டாயம் கொடுக்குறேன். இவருக்கு திருமணம் மீண்டும் சொல்றேன், திருமணம் குரு மிதுன ராசிக்குள் நுழைந்தவுடன் திருமண காலம் ஆரம்பிக்குது. கடகராசி கிடக்கிறதுக்குள்ள திருமணம் நடந்துடும். மிதுனத்துல 70%, கடகத்தில் 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? மீண்டும் சந்திப்போம் ஒரு பதிவுல. உங்களுடைய கேள்வியில் கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்களா? நம்முடைய வீடியோக்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பதிவு போட்டுறீங்களா? ஏன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அப்பதான் நான் அதை கொடுக்க முடியும். ஆச்சுங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் பொருள்மொழிகால அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பயனுள்ள தகவலா தரோம். இந்த தகவலுக்கு நீங்க எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆச்சுங்களா? அது ஒரு வீடியோ போடுறதுனா இவ்வளோ சார்ட் போட்டு இவ்வளோ விஷயம் செஞ்சு இந்த ஒரு கேள்விக்கு ஏதோ பேருக்கு நான் சொல்லலை, எப்படி பதில் சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ஜாதகத்தையும் போட்டு அந்த சூத்திரத்தையும் போட்டு பதில் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு உழைப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆச்சுங்களா? அதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணது என்னுடைய அபிமானிகளை இதை கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில். மண்ணில் நல்லவன் நம்மளலாம் மைகளும் என்னை நன்கறிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் இனிமையுடனும் வாழ வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.